ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து தேர்ட் டேர்மில் இருக்கிற ஒளியல் யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பு வந்து எதை வந்து உருவாக்குது அப்படின்னா நிழல்களை வந்து உருவாக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி இது வளைகோட்டுன்னு இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஆடியில் படும் ஒளியானது என்ன அடையும் அப்படின்னா எதிரொலிப்பு அடைகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது அப்படின்னா வந்து கண்ணாடி பரப்பு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மர மேஜையில் பார்க்க இயலாது. ஏன் அப்படின்னா ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மர மேஜையில் நடைபெறுகிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 6th கொஷின். பின் வருவனவற்றுள் எது பகுதி அளவு ஒளி ஊடுருவும் பொருள் அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா மேகம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒளியானது டேஸ் பரப்பில் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிப்பு பரப்பை அணுகும் போது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சமதள ஆடி தான் ஒளியை நன்கு எதிரொலிக்கும். நெக்ஸ்ட் கொஷின். சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளத்தில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில். ஆப்ஷன் வந்து ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th கொஷின். பின் வருவனவற்றில் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் ஏவும் பியும் ரெண்டுமே வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு. ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாய பிம்பம். நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது. ஒழுங்கான எதிரொலிப்பு. ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்பொழுது அவை ஒழுங்கான எதிரொலிப்பு அடைகிறது. சூரிய ஒளியானது டேஸ் வண்ணங்களின் கலவை ஆகும். 7 வண்ணங்களின் கலவை. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக நிறப்பிரிகை அடையும் நிகழ்வு வந்து நிறப்பிரிகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று எதிரொலிக்கிறது. அப்போ பெற்று எதிரொலிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள 7 வண்ணங்களை பிரிக்கலாம். முப்பட்டகத்தை பயன்படுத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். சொரசொரப்பான பரப்பின் மேல் டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஸோ சரியா தவறா பார்க்கலாம். ஆடியன் முன் நிற்கும் போது உன் வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்றாங்க. ஒரே மாதிரியாக தோற்றம் அளிக்கும், ஆனால் இடவள மாற்றமாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறது. இதுவும் சரி. நெக்ஸ்ட் கொஷின். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. எனவே பெரிஸ்கோப் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறதுன்றாங்க. அது வந்து தவறு. சமதள ஆடியில் இடவள மாற்றம் நடக்குது, ஏன்னா அதில் ஒரு கண்ணாடி தான் இருக்குது. பெரிஸ்கோப்பில் 2 கண்ணாடி இருக்குது, அதனால வந்து இடவள மாற்றம் வந்து நடக்காது. நெக்ஸ்ட்டு. சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சரி. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் நம் புத்தகத்தை காண முடிகிறது. இதுவும் சரி. அடுத்து. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம். நேர்மாறுனா அப்போ நேர்மாறாக தான் இருக்குன்றாங்க. ஸோ சரி, இது வந்து சரிதான். ஓகேவா? 6th கொஷின் சரி. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம் அப்படின்றாங்க. பொருளின் அளவும் ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்காது, வேறுபடும்.
சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது அப்படின்றாங்க. இது தவறு, நேராக தான் இருக்குது. சமதள ஆடி ஒளி ஊடுருவாத பொருள் ஆகும். தவறு. அது வந்து ஒளி ஊடுருவாத பொருள் கரெக்டு. ஏன்னா ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் தானே பண்ணுது. ஸோ 9th கொஷின் வந்து சரி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின், ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். அப்படிலாம் சொல்ல முடியாது, எங்கே வேணால் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். இதுவும் சரிதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது என்னது, பொறுத்துகையா? இல்லை 12th கொஷின் ஒன்று இருக்குது. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் பொழுது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறதுன்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், நேர்கோட்டு பண்பு. இது ஒரே பேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, பார்ப்போம். நேர்கோட்டு பண்பு அப்படிங்கிறது வந்து ஊசித்துளை கேமரா. ஒரு நிமிஷம். நேர்கோட்டு பண்பு வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஊசித்துளை கேமராவில் வந்து யூஸ் ஆகுது. வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் இதில் நல்லா தெரியும். ஸோ ஊசித்துளை கேமரா, நேர்கோட்டு பண்புங்கிறது ஊசித்துளை கேமராவில் யூஸ் ஆகுது. சமதள ஆடி பெரிஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து மின்மினி பூச்சி, ஒளிரும் பொருள். அடுத்து வந்து நிலாங்கிறது ஒளிரா பொருள். அது வந்து வாங்கி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது சூரியன்ட்ட இருந்து. அகன்ற ஒளி மூலம்ங்கிறது வந்து புறநிழல். ஒழுங்கான எதிரொலிப்பு, பளபளப்பான பொருளின் மீது ஒழுங்கான எதிரொலிப்பு. சூரியன் அப்படிங்கிறது வந்து என்னது, முதன்மை ஒளி மூலம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 7 வண்ணங்கள் நிறப்பட்டை. ஓகேவா, இதுதான் வந்து 8. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நேர்கோட்டு பண்புங்கிறது ஊசித்துளை கேமரா. சமதள ஆடிங்கிறது வந்து எங்கே யூஸ் ஆகுது, பெரிஸ்கோப்பில். மின்மினி பூச்சி வந்து ஒளிரும் பொருள். நிலாங்கிறது வந்து ஒளிரா பொருள். அகன்ற ஒளி மூலம்ங்கிறது வந்து என்னன்னா புறநிழல். ஒழுங்கான எதிரொலிப்பு, பளபளப்பான நிழல். அதுக்கப்புறம் சூரியன் வந்து முதன்மை ஒளி மூலம். 7 வண்ணங்கள்ங்கிறது வந்து நிறப்பட்டை. ஸோ இவ்வளோ தான் 7th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா. தேங்க்யூ.